நீதிபதியை நேரில் சந்தித்து யூடியூபர் சவுக்கு சங்கர் தரப்பில் தாக்கல் செய்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் என அழுத்தம் கொடுத்தது. நீதி பரிபாலன முறையில் குறுக்கிடுவதாகும் என்பதால் அவமதிப்பு வழக்கு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் மூடப்பட்டுள்ள தமிழ் துறைகள் மீண்டும் செயல்பட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டில் ஹைதராபாத் பல்கலைக்கழகம், உஸ்மானியா பல்கலைக்கழகம், பெங்களூரு பல்கலைக்கழகம், மைசூரு பல்கலைக்கழகம், மும்பை பல்கலைக்கழகம் உள்ளிட்டவற்றில் தமிழ் துறைகள் இயங்குவதாக அவற்றின் இணையதளங்களில் தகவல் உள்ளது. அந்தந்த மாநிலங்களில் தமிழ் மொழியில் ஆய்வு செய்ய விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது பேராசிரியர் பணியிடங்கள் நியமிக்கப்படாததால் துறைகள் செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது. சென்னையில் விடுதியில் லேப்டாப்பிற்கு சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கியதில் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் உயிரிழந்துள்ளார். கடந்த வாரம் பெற்றோர் பயன்படுத்தி வரும் மாணவர்களுக்கென பதிவு செய்த மொபைல் போன் எண்களை சரிபார்க்க துவங்கிய கல்வித்துறை ஒவ்வொரு வகுப்புக்கென தனி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கும் பணியை துரிதப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் இனி மாணவர் பள்ளிக்கு வரவில்லை எனில் உடனடியாக பெற்றோருக்கு மெசேஜ் சென்றுவிடும். இதுவரை பள்ளிக்கு வகுப்புக்கு வந்த மாணவ மாணவியர் விவரங்களை எமிஸ் இணையதளத்தில் தினசரி காலை அப்டேட் செய்தது போன்று தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அலுவலர், பெற்றோர்களுக்கும் விவரங்கள் அப்டேட் செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் தங்கள் மகன் பள்ளிக்கு வந்தாரா வரவில்லையா என்ற விவரம் தினசரி பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அல்லது வாட்ஸ்அப் மூலமாக வந்து சேரும். தனியார் பள்ளிகள் பின்பற்றும் இந்த நடைமுறையை சோதனை முறையில் அரசு பள்ளிகளிலும் துவக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி வரும் 30ஆம் தேதி கன்னியாகுமரி வருகிறார். அங்கு கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து தியானம் மேற்கொள்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தை முடித்த பிரதமர் மோடி உத்தரகண்ட் மாநிலம் கேதார்நாத் கோவிலில் பிரார்த்தனையில் ஈடுபட்டார். 2024 தேர்தல் பிரச்சாரம் வரும் 30ஆம் தேதி நிறைவு பெறும் நிலையில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு அன்றே கன்னியாகுமரி வருகிறார். கன்னியாகுமரியில் கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் வரும் 30, 31, ஜூன் 1 ஆகிய தேதிகளில் தியானம் செய்கிறார். இது தொடர்பாக டெல்லியில் இருந்து தகவல் வந்ததன் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் விவேகானந்தர் மண்டபம் சென்று ஆய்வு நடத்தினர். அத்துடன் கன்னியாகுமரியில் உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரதமருக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் டெல்லியில் இருந்து இன்று காலை கன்னியாகுமரி வந்து பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். நடந்து முடிந்த 6 கட்ட தேர்தல்களில் பாஜக மட்டும் 335 தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி. தமிழகத்தில் இருந்து அதிக அளவிலான பாஜகவினர் நாடாளுமன்றம் செல்வார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் இரட்டை இலக்கங்களில் வெற்றி பெறுவோம். கடவுள் எனக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அதை செய்கிறேன் என்றே பிரதமர் பேசினார். ஆனால் அதனை சில கட்சிகள் திரித்து பேசுகின்றனர். மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை பாஜக எதிர்க்கிறது. எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி என்பதைத்தான் எதிர்க்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிரமான இந்துத்துவவாதி. இதில் அதிமுகவினருக்கு சந்தேகம் இருந்தால் 1995ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி JS வர்மா அளித்த தீர்ப்பை பதிவிறக்கம் செய்து படிக்க வேண்டும். அதில் ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது, அது வாழ்வியல் முறை. இம்மண்ணின் கலாச்சாரம், வாழ்க்கையை பிரதிபலிப்பதுதான் ஹிந்துத்துவா. அனைவரையும் அரவணைப்பதுதான் ஹிந்துத்துவா. ஜெயலலிதா எம்பியாக இருந்தபோதும் முதல்வராக இருந்தபோதும் ஆதரித்து பேசிய பல விஷயங்களை இன்றைய அதிமுக எதிர்த்து வருகிறது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். அத்துடன் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட உரிமையில்லை என கர்நாடகாவிலேயே சென்று பிரச்சாரத்தில் கூறினேன். எங்களை விட பாஜக அதிக ஓட்டுக்கள் பெற்றால் கட்சியை கலைத்து விடுவேன் என சீமான் கூறுகிறார். எங்களின் 50% ஓட்டுக்களையாவது அவர் பெறுகிறாரா என பார்ப்போம். மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டாவது அதிகம் பெறவில்லை என்றால் கட்சியை கலைப்பேன் என்றெல்லாம் கூறியிருந்தார். அது பற்றி கேட்டால் பதிலளிக்காமல் சமாளிப்பவர்தான் சீமான் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்துடன் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கர்நாடக உணவுத்துறை அமைச்சர் முனியப்பா மதுரையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார்.
மழைக்காலங்களில் நொய்யல் ஆற்றில் நீர் நிறம் மாறுவதற்கும் சாய ஆலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திருப்பூர் சாய ஆலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமராக இருந்த மோடியிடம் அமலாக்கத்துறை ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்தும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் இராணுவத்திற்கு தற்காலிக முறையில் வீரர்களை தேர்வு செய்யும் அக்னிபத் திட்டம் ரத்து செய்யப்படும். பிரதமர் மோடி இராணுவ வீரர்களை கூலி தொழிலாளர்களாக மாற்றிவிட்டார். அக்னி வீரராக இராணுவத்தில் இணைபவர் வீர மரணமடைந்தால் அவருக்கு இராணுவத்தினருக்கு உரிய இழப்பீடும் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர் என்ற கௌரவமும் கிடையாது என்பது நியாயமற்ற செயல். பிரதமர் மோடி தன்னை கடவுள் அனுப்பியதாக கூறியுள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அவரிடம் அமலாக்கத்துறை ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்தும். அப்போது எனக்கு எதுவும் தெரியாது, கடவுள்தான் என்னை அனுப்பினார் என்று மோடி கூறுவார் என்று தோன்றுகிறது என ராகுல் காந்தி பேசியுள்ளார்.